KiTcHeN கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம செய்ய போகிறது வதக்கு சட்னி. அதுக்கு தேவையான பொருள் 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, சிறிதளவு புளி, துருவிய தேங்காய். தாளிக்க கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை. இதை நல்லெண்ணெயில் தாளிக்கணும். இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் கடாய் வச்சாச்சு, நல்லெண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு. கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட போட்டுக்குவோம். கருவேப்பிலையை போட்டுக்குவோம். அடுத்தது பூண்டு போட்டுக்குவோம். பூண்டு வதங்கும் போதே பச்சை மிளகாயை போட்டுக்குவோம். அடுத்தது வெங்காயம். ரொம்பவும் வதங்கக்கூடாது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தக்காளியை போட்டுக்குவோம். அதோட புளியையும் போட்டுக்குவோம். எல்லாம் வதங்கிருச்சு. கடைசியாக தேங்காயை போட்டு கொஞ்ச நேரம் வதங்கினா போதும் தேங்காய். அதோட தேவையான அளவு உப்பு. கொஞ்சமாக ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது நல்லா ஆற விட்டு சட்னியை அரைச்சிக்குவோம் மிக்சியில். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கினதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த சட்னியில் பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வரமிளகாயும் போட்டு செய்யலாம். கலர் மட்டும் மாறும், சிவப்பு கலராக மாறிடும். மற்ற பொருள் எல்லாம் அதையே போட்டு செய்ய வேண்டியதான். இதே மாதிரி சட்னியை நீங்களும் செஞ்சு இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சமையலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.